இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, நீர் எங்களை உமது சீடர்களாக அழைத்து நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் உமக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்றும் நற்செய்தி பணியை தவறாமல் செய்ய வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கின்றீர். நாங்கள் உம்மை அன்பு செய்யவும் உம்மில் நம்பிக்கை வைக்கவும் இன்றைய வாசங்கள் மூலமாக அழைப்பு விடுக்கின்றீர். நீர் கொடுத்திருக்கிற அழைப்பிற்கு ஏற்ப நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்தவும், அதனால் எங்களோடு வாழ்கின்ற மக்களுக்கு உமது அருளை வெளிப்படுத்துகிற கருவிகளாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற இந்த சீடத்துவ பணிக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைவன் நம் அனைவரையும் அழைத்திருக்கிறார் என்றும், புனித சின்னப்பர் தீமோத்தேயுவை எவ்வாறு இறைப்பணி செய்ய வேண்டும் என்பதை விளக்குகின்றார். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை இவைகளில் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றும், போதனை செய்வதில் கருத்தாக இருக்க வேண்டும் என்றும், அந்த போதனை வழியாக, நற்செய்தி வழியாக அவர் நற்செய்தியை கேட்கிற மக்களும் அவரும் மீட்படைய முடியும் என்று புனித சின்னப்பர் விளக்கி கூறுகிறார். எனவே இறைவனின் வார்த்தைகளை கேட்கிற நாம், இறைவனின் நற்செய்தியை போதிக்கின்ற நாம், நம் வாழ்க்கையின் மூலமாக இறை செய்தியை வெளிப்படுத்துவோம். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி இவைகளை நாம் பின்பற்றுகிற மக்களாக இருப்போம். அப்போது இறை செய்தி நம் மூலமாக மற்றவர்களை சென்றடையும். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், பாவியான ஒரு பெண் இயேசுவின் மீது தமக்கு இருந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். அவருடைய பாதங்களை தன்னுடைய கண்ணீரால் நனைத்து கூந்தலால் துடைக்கின்றார். இயேசு இவ்வாறு கூறுகின்றார், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பெண்ணை பார்த்து கூறுகிறார். உமது நம்பிக்கை உம்மை மீட்டது என்றும் கூறுகிறார். நாமும் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை வைப்போம், நல்லதை செய்வோம். இறைவன் நம் அன்பை பார்த்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நல்வாழ்வை கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.